அதை அடிக்கடி சொல்லுவேன். அதாவது நேரம் தவறாமல் நாம் கடைபிடிக்கணும். இப்போ ஒவ்வொரு வகுப்பும் எப்போ தொடங்குதோ அந்த நேரத்தில் நாம் சரியாக நாம் இருக்கணும். இது இங்கே மட்டும் இல்லை, நம்முடைய சமய வகுப்புலேயும் சமய வகுப்பில் 10 மணிக்குன்னா ஆசிரியர் அதுக்கு முன்னாடி போய் 10 மணிக்கு சரியாக வகுப்பு தொடங்குறதுக்கு முயற்சி பண்ணணும், அல்லது அது ஏற்பாடு பண்ணணும். இப்போ ஒவ்வொரு தடவையும் நான் வந்து இப்போ நான் போன சர்ச்சாவுக்கு பற்றி இவங்க சர்ச்சை பண்ணிகிட்டு இருந்தாங்க, டைம் ஆகிட்டு இருந்தேன். அதனால தான் நான் போய் இவங்க சர்ச்சையை நிறுத்திட்டு வாருங்க சொல்லி போல நீங்கள் சர்ச்சை பண்ணிகிட்டு இருங்க, நான் அங்கே போய் கணம் பிரிச்சுரு அப்படி சொன்னேன். நம்முடைய மனசில் அந்தந்த நேரம் தவறாமையை கடைப்பிடிக்கணுங்கிற உணர்வு நம்மகிட்ட இருக்கணும். அமைப்பாளர்கள்ட்டே இல்லாட்டா ஆசிரியர்கள்ட்ட வருமா? வராது இல்லையா? ஸோ இப்போது நான் அங்கேருந்து வந்தது தெரியும், எனக்கு தெரியும் அங்கங்கே இருந்து சர்ச்சை பண்ணி நான் வரலையாட்டா இன்னும் கொஞ்சம் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. பிந்து ஒரு லெக்சரே அடிச்சிருப்பான். ஒவ்வொன்றும் நடந்துகிட்ருக்கோம். அதனால தான் நான் அங்கேருந்து வந்தேன். தெரியும் நம்ம போகலையாட்டா 1 மணி நேரம் போகலையாட்டாலும் 1 மணி நேரம் இவங்க சர்ச்சை பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லி. ஸோ அந்த இது நமக்கு வேணும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் குறிப்பிட்ட நேரத்தில். ஒரு தடவை இங்கே ஆசிரமத்தில் ஜப்பான்லேருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, சர்வோதயா சங்கத்தோட தொடர்பில் உள்ளவங்க. இப்போ ஏதோ ஒரு இதில் சொன்ன நேரத்துக்கு நடக்கலை. அவங்க உடனே என்ன சொன்னாங்கன்னா, அது ஜப்பான்லன்னா சொன்ன நேரத்துக்கு நடக்கும், இது இங்கே பாரதத்தில்னா 12 மணி நேரம் சொன்னாங்க. காலையில் 5 மணிக்கு சொன்னால் சாயந்தரம் 5 மணிக்கு தான் வருவாங்கங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு சுருன்னு ஏறிச்சு. அப்போ வந்த புதுசு சங்கத்திலேருந்து அந்த உணர்வோடு இங்கே வந்தது இல்லையா, அது ஒரு புதுசு. அப்போ ஆமாம், நான் உடனே சொன்னேன், அது எனக்கு அப்போ தெரிஞ்ச அரைகுறை இங்கிலீஷில் சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது, நமக்கு ஜப்பான் பாஷையும் தெரியாது. அரைகுறைன்னு சொன்னேன். இங்கேயாவது காலையில் 5 மணினா சாயந்தரம் 5 மணிக்கு நடக்கும், ஜப்பான்லன்னா காலையில் 5 மணினா அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு நடக்கும்னு. அவங்களுக்கு எல்லாம் முகம்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு. ஜப்பான்காரங்க எப்போவுமே அவங்க நாட்டை பற்றி குறைச்சி சொன்னால் அது அவங்க கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. ஜப்பான்காரங்களுடைய தேசப்பற்றை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. அந்த அளவு தேசப்பற்று எல்லாருக்கும் இருந்தாச்சுன்னா நம்ம நாடு எவ்வளோ அது வேகமாக முன்னேறிடும். சொல்லுவாங்க, புத்தர் தான் அவங்களுடைய வழிபாடு தெய்வம், புத்த மதத்தை பின்பற்றுறோம். புத்தர் உங்கள் நாட்டை எதிர்த்து வந்தாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் நாட்டுக்கு எதிராக புத்தர் ஒரு படையை கொண்டு வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, புத்தர் படையெடுத்து வந்தால் நாங்கள் எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு. வழிபாடு தெய்வம்னாலும் எங்கள் நாட்டுக்கு எதிராக வந்தால் நாங்கள் அவரே எதிர்த்து போராடுவோம், போர் செய்வோம் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு தேசப்பற்று. அதுமாதிரி ஒரு பாரதத்தில் உள்ள ஒரு துறவி அல்லது ஒரு முக்கியமானவர் போயிட்டுருக்கும்போது, அவங்க ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது ஒரு கூட வந்தவங்கள்ட்ட நிற்கும் தானே ஒவ்வொரு இதுலேயும் ஸ்டேஷன்லேயும். அப்போ நிற்கும்போது பழம் வாங்க சொல்லியிருக்கா. ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அங்கே பழம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வந்து சீடர்கள் சொல்லியிருக்காங்க, அதில் கூட போனவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேஷனில் போய் நின்றுட்டு இவங்க பழம் கிடைக்காதுன்னு விட்டுட்டாங்க. வந்துட்டு வண்டி புறப்படும்போது ஒருத்தன் ஓடி வரானா, ஓடி வந்து பழம் இருக்குது அப்படின்னு சொல்லி, நீ யாருப்பா, உனக்கு நீ யார், உங்கள்கிட்ட யார் பழம் கேட்டால் நான் உங்கள்கிட்ட ஒன்றும் பழம் கேட்கல, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இல்லை, நான் ஜப்பானில் உள்ள பிரஜை, நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் இறங்கி பழம் கேட்டுட்டு இல்லைன்னு சொல்லி திருப்பி வந்தது நான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ இந்தியாவுக்கு போனால் என்ன சொல்லுவீங்க? ஜப்பானில் பழமே கிடைக்கலன்னு சொல்லிவிடுவீங்க. அது எங்கள் நாட்டுக்கு இழிவு. அதனால் அவன் வண்டி நின்ற உடனே இறங்கி எங்கேயோ கொஞ்சம் தூரம் போய் பழம் வாங்கி கொண்டு கொடுத்தான். நம்ம செய்வோமா? அதான் அவ்வளோ தூரம் அவங்க தேசப்பற்று. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த அன்னைக்கு சொன்னோன்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சுது. அது ஒரு நான் ஆசிரமத்தில் இருக்கேன், அவங்க திருப்பி ஒன்றும் பதில் சொல்லலை, ஏன்னா முகம் கஷ்டமாச்சு. ஸோ அப்போ நாம் நேரம் தவறாமல் நாம் கடைப்பிடிக்கலை அப்படிங்கிறது பாரதத்தை பற்றி ஒரு குற்றச்சாட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாம் நம்ம இதை சொன்னால் தெரியாதானே, அது இந்த அரசியல்வாதிகளை வச்சு வந்தது. அவங்க 10 மணிக்குன்னா அடுத்த 10 மணிக்கு தான் வருவாங்க. நமக்கும் காத்திருந்து பழகி போச்சு. ஆனால் வித்யாபீடத்தில் உள்ளவங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நிமிஷங்கிறது ரொம்ப வேல்யூபிள். நான் அப்போ முன்னாடி தொடக்க காலத்தில் வகுப்பு போகும்போதெல்லாம் வழக்கமான ஒரு வரலாறு சொல்கிறது உண்டு. நேரம் தவறாமையினாலே என்ன ஆச்சுது அப்படி சொல்லிட்டு. வீர சாவர்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. சாவர்கருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தது.
அவர் அங்கேருந்து வந்துட்டுருக்கிறார். பிரிட்டனில் இருந்து அவங்க சிறைச்சாலைக்கு கொண்டு போகிறக்குன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி சொன்னேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கப்பலில் வந்துட்டுருக்கிறார். ஏற்பாடு என்னென்னா, ஃப்ரெஞ்சில் துறைமுகத்தில் கப்பல் நிற்கும்போது அவர் தப்பிச்சு வந்துடணும் அப்படின்னு ஏற்பாடு. இப்போ மேடங்காமா அதே மாதிரி 1-2 பேர் ஏற்பாடு. அவங்க காரில் கூட்டிகிட்டு போயிடணும். அவர் நீந்தி கடற்கரை எத்துவார். துறைமுகத்துக்கு வந்ததும், கப்பல் வந்ததும் தப்பி நீந்தி துறைமுகத்துக்கு வருவார், கடற்கரைக்கு வருவார். இவங்க கூட்டிகிட்டு போயிடணும். ஏற்பாடெல்லாம் பக்கா. என்ன ஆச்சுது, இவர் சாவர்கர் அந்த நேரம் வந்தோடனே, குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே எனக்கு கழிவறைக்கு போகணும்னு சொன்னோடனே போலீஸ்காரங்க கழிவறையில் கொண்டு விட்டுட்டு வெளியில் இருந்தாங்க. டோரை சாத்திட்டு அங்கே இருந்தார். அங்கே இவர் முதல்ல பார்த்து வச்சுருந்தார். ஜன்னலை உடைச்சிட்டு, இவர் கொஞ்சம் நல்ல இதாக இருப்பார். ஸோ இவர் போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும். அப்படி கஷ்டப்பட்டு அந்த ஜன்னலை உடைக்கும் போது செடியாக என்ன உடைஞ்சா வரும், கத்தி வச்சு வெட்டுறது, அது உடைக்கிற இல்லையா, அதனுடைய சின்ன சின்ன இது நிற்கும் தானே, அதெல்லாம் குத்தி உடம்பு முழுக்க கீறல். இவர் உடம்பு அப்படி அந்த ஜன்னல் வழியாக இது பண்ணி கடலில் சாடிட்டார். கடலில் சாடுனா அங்கே எவ்வளோ கஷ்டம் இருக்கும். உப்பு தண்ணி காயத்தில் படும்போது இங்கெல்லாம் உடம்பெல்லாம் கீறி ரத்தம். அவ்வளவு கஷ்டப்பட்டு நீந்தி வந்துட்டார். வந்துட்டு இவர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவங்க அந்த காவலர்கள் கழிவறையை பார்த்துட்டு, காவல் இருந்தவங்க இவ்வளோ நேரம் காணலையேன்னு சொல்லி பார்த்தா இவர் அங்கே தப்பிட்டாருன்னு தெரியுது. உடனே அவங்க அங்கேருந்து போட்டை எடுத்துகிட்டு கரையில் கரைக்கு தான் வந்திருப்பார் பிடிக்கணும்னு சொல்லி வராங்க. அப்படி அங்கேருந்து பிரிட்டிஷ் காவலர்கள் பிரிட்டிஷ் காவலர்கள், ஏன்னா பிரிட்டிஷ் காவலர்கள் தான் கூட்டிகிட்டு வரான். இங்கே ஃப்ரெஞ்சு காவலர்கள் துறைமுகத்தில் காவலுக்கு நிற்கிறாங்க. சாவர்கர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில் நேர நீந்தி கடற்கரையில் ஃப்ரெஞ்சு காவல்காரர்கள்ட்ட நீங்கள் என்ன உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜர்படுத்திடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடையில் பிரிட்டிஷ் காவலர்கள் வந்துடுறாங்க. பிரிட்டிஷ் காவலர்களுக்கு என்னென்னா, இவங்க தப்ப விட்டாங்கன்னா அவங்கள அரசாங்கம் இது பண்ண தானே. அதனால் இவங்க நிறைய ஃப்ரெஞ்சு காவல்காரர்கள்ட்ட பேசி, இல்லை நீங்கள் இவரை எங்களுக்கு கொடுக்கணும், எங்கள் கப்பலில் வந்தவர்னு. ஆனால் சட்டப்படி அது கிடையாது. ஃப்ரெஞ்சு நாட்டில் வச்சு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணால் ஃப்ரெஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் தான் இது பண்ணணும். அதுக்கு பிறகு இவங்க கேட்டு திருப்பி வாங்கிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அங்கே தான் கொடுக்கணும். ஆனால் கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து, ஃப்ரெஞ்சு போலீஸ்காரங்களுக்கு லஞ்சம் கொடுத்து இவங்க வாங்கிட்டாங்க. ஆனால் ஏற்பாடு எப்படின்னா, இவர் கடற்கரையில் வந்த உடனே மேடங்காமாவும் அவங்கள சார்ந்தவங்களும் காரை கொண்டு காரில் இவங்களை கூட்டிகிட்டு போகணும். மேடங்காமா லாயர், அப்போது பெரிய பேச்சாளர், ரொம்ப தேசபக்தி மிக்கவங்க, தேசபக்தர்கள் இதில் அவங்க ரொம்ப பெரியவங்க. அப்போது இவங்க வர முடியலை. ஏன் வர முடியலைன்னா, இவங்க புறப்படும் போது ஒரு 2 நிமிஷம் புறப்படுதல நேரமாச்சு. அப்படி வரும்போது என்ன ஆச்சுன்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு ரயில்வே கிராசிங்கில் அகப்பட்டுட்டாங்க. இவங்க குறிப்பிட்ட நேரத்தில் வந்திருந்தால் ரயில்வே கிராசிங் தாண்டி வந்திருக்கலாம். ஆனால் இவங்க தாமதமாக புறப்பட்டதுனால ரயில்வே கிராசிங்கில் அகப்பட்டுக்கிட்டாங்க. அதனால் திருப்பி ஒரு 5 நிமிஷம் லேட் ஆச்சு. அதுக்குள்ளே ஃப்ரெஞ்சுக்காரன்ட்டேருந்து ஆங்கிலேயன் சாவர்கரை திருப்பி கொண்டு போயிட்டான். இப்போ நம்முடைய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் திருப்பி தப்பிச்சு அதிலேருந்து திருப்பி அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கிட்டே பிடிபடுறதுக்கு என்ன காரணம்? சரியான நேரத்தில். இப்போது அதாவது நெக்லெஜிபிள் லிட்டில் திங்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் படிக்கும்போது ஆங்கிலத்தில் ஒரு பாடம் இருந்தது எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில். சின்ன சின்ன விஷயங்களை நாம் கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால் பெரிய இழப்பு வரும். அவங்க 2 நிமிஷம் தாமதமாக புறப்பட்டதுனால என்ன ஆகி போச்சது, ஒரு சுதந்திர போராட்ட வீரர் திருப்பியும் கைதியாக வேண்டிய நிலை வந்தது. இங்கே வந்திருந்தாருன்னா கைதியாக முடியாது. அப்போ ஃப்ரெஞ்சு நமக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. அப்படி கடைசியில் அது அப்படி பிடிபட்டார். அதோட ஒரு பெரிய காரியம் நடந்தது. உலகம் முழுக்க இது விஷயம் பரவி அந்த ஃப்ரெஞ்சு மந்திரி சபை அரசாங்கமே ராஜினாமா பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. அப்போ ஃப்ரெஞ்சு அரசாங்கம் ராஜினாமா பண்ணி திருப்பி வேற ஆட்கள் வர வேண்டி வந்தது. சாவர்கர் சுதந்திர போராட்ட வீரர் திருப்பியும் கைதியானார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? 2 நிமிடம் தாமதம். அதனால் நம்முடைய மனசில் எப்போவுமே சரியான நேரத்துக்கு எல்லா இடத்துலையும் நாம் சொன்ன நேரத்துக்கு போகணும். அந்த உணர்வு நமக்கு இருக்கணும்.
போக முடியாமல் இருந்தால் அது வேறு விஷயம். போகணுங்கிற எண்ணமாவது நமக்கு இருக்கணும். 9 மணிக்கு என்ன 3 மணிக்கு அமைப்பாளர் கூட்டம்னா 3 மணிக்கு இங்கே இருக்கணும்னு எண்ணம் இருக்கணும். ஆனால் நம்ம இப்போ வரோம் 4 மணிக்கு வரோம் இல்லையா? 5 மணிக்கா 4 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு போகிறோம். அதனால் நேரம் தவறாமைங்கிறது தொண்டர்களுக்கு மிக முக்கியமான தேவை. நான் முன்னாடி ஷாக்கா எடுத்துகிட்டு முகேஷ் ஷாக்கா இருக்கும்போது வீட்டிலேருந்து கரெக்டாக புறப்பட்டு 5 மணிக்கு ஷாக்காவுக்கு வருவேன் கோவிலில். அங்கே பின்னாடி நான் ஆசிரமத்துக்கு வந்து அதுக்கு பின்னாடி ஒருத்தர் சொன்னார். அப்போ அவர் அங்கே கோவிலோடு சேர்ந்த ஒரு அன்பர், அதுக்கப்புறம் ஒரு வங்கி அதிகாரியாக எல்லாம் இருந்து ரிட்டையர்ட் ஆனார். அவர் சொல்லுவார், கரெக்டாக பார்த்தாச்சுன்னா 4:50ன்னா என் பழைய பேரை சொல்லி என் வீட்டுக்கு முன்னாடி கடந்து போவார். நான் வீட்டில் இருந்துக்கப்போ அந்த ஆளுக்கு வீட்டுக்கு முன்னாடி வரணும். 4:50ன்னா இவர் பார்க்கலாம், மணி பார்த்தா தெரியும் அப்படி சொல்லிட்டு. அந்த மாதிரியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம், நாம் சமயோபுக்கு போகிற விஷயம் இல்லை, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நேரத்தையும் நாம் சரியாக திட்டமிட்டு அந்தந்த நேரத்தில் செய்கிறதுக்கான பயிற்சி நாம் எடுத்துக்கணும். ஏன்னா நான் முதல்ல இப்போ கர்மயோகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். கர்மயோகம் செய்யணும்னு சொல்லி எதுக்காக விவேகானந்தர் நம்மகிட்ட சொன்னார்? எதுக்காக சொன்னார்? கர்மயோகம் செய்ய வேண்டும், எல்லோரும் கர்மயோகம் செய்ய வேண்டும் சொல்லி விவேகானந்த சுவாமி தான் கர்மயோகத்தை ரொம்ப வலியுறுத்தினார். எதற்காக சொல்லுங்க, எதற்காக நீங்கள் நினைக்கிற சொல்லுங்க, எதற்காக கர்மயோகம் செய்யணும்னு விவேகானந்தர் சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன? மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, மக்களுக்காக செய்யணும்னா தெளிவாக சொல்லுங்க, சொல்றது என்ன குழப்பாதீங்க வழி. அதனால செய்ய சொன்னார். வேறங்க சரி, நமக்காக செய்ய சொன்னாரா? கர்மயோகம்னா நமக்காக செய்கிறதா? எப்படி? பலனை எதிர்பார்க்காமல் கர்மம் செய்தாச்சுன்னா என்ன லாபம்? அதுக்கு என்ன பர்பஸுக்காக சொன்னார்? என்ன காரணத்துக்காக சொன்னார்? பாவம் எல்லாம் தீரும். சரி, அப்போது இறைநிலையை அடைவதற்காகத்தான் கர்மயோகம். எதுக்காக கர்மயோகம்னா எதுக்காக? இறைநிலையை அடைவதற்காக. ஆனால் நாம் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறோன்னா, நாம் உலகத்தை திருத்துறதுக்காக கர்மயோகம் செய்கிறோன்னு நாம் நினச்சிட்ருக்கோம். அதனால் நமக்கு அகங்காரம் ஏறிடுது. நான் போகலையாட்டா அங்கே சமயப்பு நடந்துக்காது, சமயப்பு நடக்கலையாட்டா அந்த ஊர் மக்களுக்கு சமயத்தை பற்றியே தெரியாது, பெரிய பாதிப்பு வந்துடும், மதம் மாறி போயிடுவாங்க, எல்லா காரியமும் நடக்கும். அதனால் நாம் அங்கே போகிறதுனால தான் என்ன நடக்கு? சமயப்பு நடக்கு. சமயப்பு நடக்குனே தான் மத மாற்றமே தடுத்துருக்கோம். எல்லாருக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத மாற்றத்தை தடுத்துருக்குறாங்க சாமி அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லுவாங்க. அப்போது நாம் வேலை செய்வது எதற்காக அப்படின்னா நாம் இறைநிலையை அடைவதற்காக. விவேகானந்த சாமி ராமகிருஷ்ணன் மிஷனை தொடங்கிவிட்டு தெளிவாக சொல்கிறார், ஆத்மனோ மோட்சார்த்தம் ஜெகத்கிதாயச்ச அப்படின்னு சொன்னார். ஆத்மனோ மோட்சார்த்தம் ஜெகத்கிதாயச்ச, செல்ஃப் ரியலைசேஷன் த்ரூ சர்வீஸ். உலகுக்கு தொண்டாற்றுவதன் மூலமாக முக்தி. உலகுக்கு தொண்டாற்றுவதன் மூலமாக முக்தி. அதற்காகத்தான் தொண்டு. ஆனால் அவர் சொல்லும்போது தொண்டாற்றுறது அப்படின்னு சொல்லும்போது எப்படி தொண்டாற்றினால் முக்தி கிடைக்குங்கிறத தெளிவுபடுத்துகிறார். நாம் சும்மா எப்படியாவது செய்தோன்னா நமக்கு முக்தி வராது, அந்த இறைநிலையை நாம் அடைய முடியாது. கர்மத்தை கர்மமாக செய்தால் நாம் இறைநிலையை அடைய முடியாது. கர்மத்தை யோகமாக செய்தால் மட்டும்தான் இறைநிலையை அடைய முடியும். அதனால தான் அவர் திருப்பி திருப்பி வலியுறுத்துகிறார், நீ கர்மத்தை நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் எப்படி செய்ய வேண்டும்? யோகமாக செய்யணும். அதுக்கு தான் பகவான் கிருஷ்ணன் கீதையில் சொல்கிறாரு, கர்மண்யேவே அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்புர் மா தே சங்கோஸ்தோ கர்மணி அப்படின்னு சொல்கிறார். கர்மண்யேவ அதிகாரஸ்தே, உனக்கு என்ன பண்ணுறதுக்கு தான் உரிமை இருக்குது? செயலை புரிவதற்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. மா பலேஷு கதாஜன, கதாஜனா ஒருபோதும் எதில் இல்லை? பலத்தில் இல்லை. பலத்தில் உனக்கு உரிமை இல்லைன்னா பலனை நிர்ணயம் பண்ணுவனாக நீ ஆகாதே, பலனில் பத்துதல் வைக்காதேன்னு அர்த்தம். ஏன்னா பலனில் கொடுக்கக்கூடியது யாரு? யார் பலனை கொடுப்பாங்க? நீங்களே கொடுத்து விடுவீங்களா? கடவுள் தான் கொடுக்கணும். கடவுள் எப்போ கொடுப்பாருன்னு நமக்கு யார்ட்டையும் சொல்லிட்டா கொடுக்குறாரு? இல்லை, இப்போ ஒரு தென்னம்பிள்ளை வைக்கிறோம்,
தென்னம்பிள்ளை வச்சாச்சுன்னா அது எப்போ காய்க்கும்? கேரண்டி தானே 5 வருஷம் கழிச்சு காய்க்கும்னு. 3 வருஷத்துலையும் காய்க்கும், 5 வருஷத்துலையும் காய்க்கும், காய்க்காமலும் இருக்கும் இல்லையா? காய்க்காமலும் இருக்கும். அதனால எப்போ காய்க்குங்கிறதுல நமக்கு உறுதி கிடையாது. பகவான் எப்போ நினைக்கிறாரோ அது அப்போ காய்க்கும். இதே மாதிரி தான் எல்லாம். சரி காய்க்கல வேற அடிச்சிருக்கான்னு 1 வருஷத்துக்கு ஒருக்க தோண்டி பார்த்தாச்சுன்னா என்ன ஆகும்? சீக்கிரம் காய்ச்சிரும். அப்போ செயல் புரிவதற்கு மட்டும்தான் உனக்கு உரிமை உண்டு. செயலில் உள்ள பலனில் உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லலை. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பலனில் பற்றுதல் வைக்காதேன்னு தான் சொல்கிறாரே தவிர பலன் கிடைக்காதுன்னு அவர் சொல்லலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கர்மயோகம் பண்ணும்போது, யோகம் பண்ணும்போது அவர் திருப்பி சொல்கிறார், நல்லதை செய்தவன் ஒருபோதும் இழிவு அடைவது இல்லை அப்படின்னு சொல்கிறார். நல்லது செய்தால் நல்லது தான் நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது தான் வரும். யாரும் பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது, எந்த சாமியாரும் கொடுக்க முடியாது. நாம் செய்ததை நாம் என்ன தான் பண்ணி ஆகணும்? அனுபவிச்சு தான் ஆகணும். இதை நல்லா புரிஞ்சுட்டோன்னு வச்சுங்க, நாம் செய்கிற வேலையெல்லாம் ஒழுங்காக பண்ணணும். எல்லா வேலையும் ஒழுங்காக பண்ணும். கர்மா அப்படிங்கிறது குரு அப்படிங்கிற தாதுவிலிருந்து வருது. செயல் அப்படின்னு அர்த்தம். ஸோ செயல்படுறது நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வது தான் கர்மயோகத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை. எப்படி நான் செயல் செய்வது? அப்படி செயல் செய்யும்போது 2 விதத்தில் நாம் செயல் செய்ய முடியும். ஒன்று, இறைவனுடைய வேலை இறைவனுக்கு தொண்டாக நான் செய்கிறேன். இறைவனுடைய வேலையை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார், இறைவனுக்கு நான் தொண்டாக இந்த வேலையை செய்கிறேன். இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம், இறைவனுடைய கருவியாக நான் இருக்கிறேன், அவர் என்னை செய்ய வைக்கிறார், நான் செய்கிறேன், எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஸோ 2க்கு வித்தியாசம் புரியுமா? வித்தியாசம் உண்டா இல்லையா? இறைவனுக்கு தொண்டாக நான் செய்கிறேன், இன்னொன்று இறைவனுக்கு கருவியாக நான் இருக்கிறேன். கருவியாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட சிறப்பு. இறைவனுக்கு தொண்டாக செய்யும் அப்படின்னு சொல்லும்போது கூட அதில் என்ன இருக்கும்? ஒரு சின்ன அளவு நான் இருக்கும். ஆனால் நான் இறைவனுடைய கருவியாக செய்கிறேன் அப்படிங்கும்போது அந்த எல்லாம் கடவுள் தான் பண்ணுறாரு, எனக்கு ஒன்றும் தெரியாது. நன்றே செய்யணும், பிழை செய்யணும், நானோ இதற்கு நாயகனே. நன்றை செய்தாலும் கெட்ட செய்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு வெட்டுக்கத்தி எடுக்கிறோம், வெட்டுக்கத்தி எடுத்து என்ன பண்ணலாம்? வெட்டலாம். யாரை வெட்டலாம்? இறைவனை வெட்டலாம். என்ன? விறகு வெட்டலாம். விறகு வெட்டலாம். ஸோ அப்போ வெட்டுக்கத்தி எடுத்து விறகு வெட்டலாம், செக்கை வெட்டலாம், ஆளையும் வெட்டலாம். ஸோ இப்போ நாம் இறைவனுடைய கருவியாக இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டோம், அதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வெட்டுக்கத்திக்கு எதுக்காக கவலை உண்டா? நீங்கள் எதை வெட்டினாலும் அது வெட்டும் இல்லையா? அதுக்கு எந்த வித கவலையும் இல்லை. அதே மாதிரி இருக்கிறதுக்கு நாம் பழகணும். ஆனால் நமக்கு அப்படி பழகம் வருமா? வராது. நான் ஒரு இடத்துல போகிறேன், போய் மிகச் சிறப்பாக வகுப்பு நடத்தினேன், அல்ல திருவிளக்கு பூஜை நடத்தினேன். சுற்றி இருந்த எல்லோரும் சொல்கிறார், ஆஹா ஆஹா இவங்களை மாதிரி விளக்கு பூஜை யாரும் நடத்தலை, அந்த அம்மா வந்தால் ரொம்ப நேரம் ஆக்கிடுவாங்க, இவங்க சரியான நேரத்துக்கு முடித்தாங்க, அது இது எல்லாம் சொல்லுவாங்க. உடனே இங்கே நமக்கு உடனே ஒரே பூரிப்பு தான். இவங்களை விளக்கு பூஜை நடத்துகிறாங்க, விளக்கு பூஜை அவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக நடத்திட்டு போகிறாங்க, ஒழுங்காக பாட்டு பாடவே தெரியல அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆகிடும்? தளர்ந்துடும். ஆனால் உண்மையான கருவியாக இருக்கிறோன்னு வச்சுங்க, அப்போ யாராவது புகழ்ந்தால் என்ன தோணும்? நமக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு தான் புகழ்ச்சி. யாருக்கு? எல்லா புகழும் இறைவனுக்கு. அதான். அப்போ அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். யாராவது இகழ்ந்தாங்கன்னா அதுவும் கடவுளுக்கு தான். அப்போ புகழ்ச்சி இகழ்ச்சி எங்க போயிடும்? கடவுளுக்கு போயிடும். நாம அந்த நிலை நமக்கு அடைய முடியுமானால், இல்லை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், அந்த நிலை நம்ம அடைய முடியுமானால் நமக்கு பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை நாம் செய்கிறதுனால.
இந்த நிலைதான் கர்மயோகத்தின் மூலமாக அடையணும் சொல்லி நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன நிலையை அடையணும்? புகழும் போது இறைவனுக்கு தான், எல்லா புகழும் இறைவனுக்கு. இகழ்ந்தாங்கன்னா எல்லா இகழ்ச்சியும் இறைவனுக்கு. அப்ப நமக்கு அதில் இடையில என்ன கிடையாது? நான்ங்கிற அகங்காரம் கிடையாது. எனக்கு அதில் பற்றுதல் இல்லை. அப்படி பற்றுதல் இல்லாமல் செய்தோம் என்றால் என்ன நம்ம சேராது? பாவம் சேராது, புண்ணியம் சேராது. இந்த பாவ புண்ணியம் சேருனால என்ன நஷ்டம்? இப்படி செய்யனால நாம பாவ புண்ணியம் நாம கருவியா இல்லாம இருந்தோம், நான் செய்கிறேங்கிற மீசையை முறுக்கிட்டு செய்தோம்னா என்ன நஷ்டம்? திரவும் பிறவி வரும். அப்ப பிறவி இல்லாத நிலையை அடைய வேண்டுமானால் நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாது? நான் பற்றுதல் இருக்கக்கூடாது. இல்லை, இந்த பாவ புண்ணியம் இருக்கக்கூடாது, வினை இருக்கக்கூடாது. எல்லா வினையும் இருக்கணும். நம்மை சார்ந்து நிற்கக்கூடிய வினைகள் எதெல்லாம்? சஞ்சித வினை, பிராரப்த வினை, ஆகாமிய வினை. 3 வினைகள் நம்மை சார்ந்து இருக்கின்றன. சஞ்சிதம்னா ரொம்ப காலத்தில் நாம் செய்த மொத்த செயல்களுடைய தொகுப்பு, அதனுடைய பலன். பிராரப்தம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கிறதுக்காக நாம் எடுத்துட்டு வர்றது. ஆகாமியம்னா இந்த ஜென்மத்தில் நாம் சம்பாதிக்கிறது. இந்த 3 வினைகள் ஒவ்வொரு ஆத்மாவையும் சார்ந்து இருக்கின்றன. ஒவ்வொரு ஆத்மாட்டையும் இந்த 3 வினை இருக்கு. என்னெல்லாம் வினை இருக்கு? இந்த பக்கம்தான் சொல்கிறாங்க, இந்த பக்கத்துக்குள்ளே யாரும் வாயை திறக்கிற மாதிரி தெரியல. நான் ஒவ்வொரு ஆளை எழுப்பி விட்டு கேட்பேன் என்ன 3 வினைன்னு சொல்லி. அப்போது இந்த கொஞ்சம் ஆண்கள் பொறுப்பாளர்கள் கொஞ்சம் படித்து இவங்கள மாதிரி இந்த பக்கம் எத்தனை வித்யாஜோதிகள் இருக்கீங்கம்மா? அப்பா பாருங்க. ஆமாம், வாய்ப்பு கொடுத்துருங்க. இங்கே பாருங்க, எல்லாம் ஒரு 75% வித்யாஜோதிகள். இங்கே கை தூக்க சொல்லணும். வித்யாஜோதிகள்லாம் கை தூக்குங்க. 2, 3, 4. பரவாயில்ல, 20க்கு 4 பேர், அங்கே 20க்கு 16 பேர். ஆமாம், கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலன்னு சொல்லுங்க. அதான் கரெக்டாக கேள்வி. இவங்க அவங்களுக்காக நீங்களாக சொல்லுறீங்க, வாய்ப்பு கொடுத்தாங்க. இதோ இல்லை, நான் எதுக்காக தமாஷுக்கு சொல்லலை. தயவு செய்து ஆண்கள் பொறுப்பாளர்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். இது முடிக்காரு என்ன? ஒரு கண்டிஷன் போடணுமா? என்ன கண்டிஷன்னா, குறைந்தபட்சம் எழுதவாது செய்யணும் இல்லையா? ஓ ஆமாம், அந்த எழுதின மார்க்கை தனியாக பொறுப்பாளர்களை வேத மரசில் போட்டு விட்டுருவோம். அப்படியாண்டாமா எழுத வச்சா போதும். பாருங்க, ஏதாவது பரவாயில்ல, எல்லாரும் உங்கள்கிட்ட அன்பா கருணையாக தான் இருக்காங்க. மாநில அமைப்பாளரா அவரு தலையில கை வச்சாச்சு. அப்ப நீங்கள்லாம் பயந்தவர்களா, கோழைகளா? இல்லை, அவங்க பொறுப்புல இல்லாமல் விடுவாங்களாம். அப்ப கோழைகள்னு அர்த்தம். அப்படி இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ எனக்கு தெரிஞ்சு வருஷம் இவங்களுடைய சதவீதம் அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா? அப்படித்தானே ராம்? பெண்களுடைய சதமானம் அதிகமாயித்தானே இருக்கு. அவ்வளவு தூரம் பெட்டி பம்பா இருக்கு இங்க வீட்டில். வெற்றி பெற்ற ஏன் கேவலம்? ஓஹோ, நீங்க பெண்ணை வெற்றி பெறல, வித்யாஜோதி பட்டத்தை தான் வெற்றி பெறீங்க. அவங்க கூட போட்டியா போடுறீங்க. என்ன டக்க போரா நடக்குது? டக்க போரல, நீங்க பரிசு எழுதுறீங்க. சரி, நம்ம ஏன் எழுதாமா எல்லா ராம் ஒரு இந்த இன்னைக்கு சாயந்தரம் ஒரு தீர்மானம் போடணும். எல்லா அமைப்பாளர்களும் அவர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலையை தேர்வு எழுத வேண்டும். அந்த வருஷம் ஜூன் மாதம்
எப்படி வேலை மாவட்ட அமைப்பாளர்கிட்ட கேட்பான் ஒப்பீனியன் எப்படி எழுத சொல்லிடுவோமா? ஆமாம், நீங்கள்லாம் எழுத பார்த்தா அவங்க வீட்டுக்காரங்கள்லாம் எழுதுவாங்களாம். ஆர்கே எழுதல, ஆர்கே நேரடி குற்றச்சாட்டு. ஆர்கே எழுதல, நான் ஏன் எழுதணும்னு அவங்க வீட்டுக்காரர் கேட்காராம். ராமசெல்வராஜை எழுத வைக்கணுமா? சரி, நான் அவங்க மொத்தம் எல்லாரையும் தான் எழுத வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, நான் இது தமாஷுக்கு இல்லை, கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கலாம் தானே. நான் இப்போ எதுக்காக இது இங்கே வந்தேன்? ஏதோ ஒரு ஆமாம், சஞ்சிதம் இந்த பக்கம் இருந்தால் சத்தம் வந்தது, இந்த பக்கம் இருந்து எதுவும் பதில் வராததுனால இந்த இவ்வளோ பேச்சு வந்துட்டுது. ஸோ இப்போது நாம் சஞ்சித வினை, பிராரப்த வினை, ஆகாமிய வினை, இந்த சஞ்சித வினை எப்போ போகும் அப்படின்னு சொன்னால், நாம் ஆழ்ந்த தியானம் செய்யும்போது மனதை ஒருமுகப்படுத்தி மனோநாசமாகும்போது சஞ்சித வினை தானாகவே அழியும். இந்த வினை நாங்கள் டெபாசிட்டாக இருக்குன்னா அது எங்கேயோ இருக்காது, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே சித்தத்தில் பதிஞ்சிருக்கும். ஸோ விஞ்ஞானம் சொல்லும்போது இட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆழ் மனசு. இந்த ஆழ் மனசில் பதிஞ்சிருக்கும். இங்கே இந்த ஜென்மத்துக்காக பிராரப்தம் கொண்டு வரோன்னு சொல்கிறோமே, அது மேல் மனசு மேலே கொஞ்சம் நிற்கும், அவ்வளோதான். இது எங்கேயோ போய் அந்த சித்திரகுப்தர் இருக்க அந்த பெரிய கம்ப்யூட்டரில் அவர் அங்கே ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருக்காரெல்லாம் கிடையாது, நமக்குள்ளே தான் இருக்கும் எல்லாம். நம்முடைய வினைகள் எல்லாம் ஆழ் மனசில் கீழே கிடக்கும், சித்த பதிவுகளாக கிடக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் இருக்கிறது இந்த ஜென்மத்துக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய பிராரப்தம். ஆகாமியம் எப்போ வராமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நாம் பயலன் பற்றுதல் இல்லாமல் வேலை செய்யணும். அதான் இறைவனுடைய கருவி அப்படிங்கிற நிலையில் இருந்து வேலை செய்தோன்னா புதிதாக பாவமோ புண்ணியமோ வினைகளோ நம்முடைய மனசில் பதியாது. ஸோ ஒரு மனசில் அது பதியுது, அல்லது பாவ வினை நம்ம சேருது, இல்லை புண்ணிய வினை நம்ம சேருதுன்னா அதை நான் செய்தேங்கிற உணர்வோடு பலனை எதிர்பார்த்து செய்யும்போது அது நம்மகிட்ட சேருது. எனக்கு நான் கடவுளுக்காக செய்கிறேன் அல்லது நான் கருவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல உணர்வோடு நாம் எந்த வேலை செய்தாலும் அது நம்மை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ வேலை செய்யும்போது நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன? நான் கருவியாக இருந்து வேலை செய்கிறேன் அப்படிங்கிறதுல நாம் தெளிவாக இருக்கணும். ஸோ இப்போ கர்மயோகத்திலிருந்து நாம் எடுத்துக்கும்போது நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வேலை செய்கிறதுக்காக போகிறோம். அப்போது நமக்கு எந்த மாதிரி உணர்வு இருக்குன்னா, நாம் இப்போ ஒரு இடத்துல போய் சமையப்போ எடுக்க போகிறோம். அப்போ நாம் என்ன எண்ணத்தில் போவோம்? அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியும். இந்த உணர்வோடு போவோம். விவேகானந்த சாமி சொல்லும்போது, அது விவேகானந்த சாமி சொன்னதில்லை, ராமகிருஷ்ணன் சொன்னது. நாம் இதே மாதிரி எல்லாம் வேலை செய்ய போகும்போது, தொண்டு செய்ய போகும்போது எப்பொழுதுமே நான் மேலிடத்தில் இருக்கிறேன், நான் உயர்வான இடத்துல இருக்கிறேன், நான் அமைப்பாளராக இருக்கிறேன் அல்லது ஆசிரியராக இருக்கிறேன், அவங்கெல்லாம் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற உணர்வு நம்ம மனசில் என்ன வரக்கூடாது? கொஞ்சம் வரக்கூடாது. அந்த எண்ணமே வரக்கூடாது. நாம் காப்பாற்றி தான் அவங்க காப்பாற்றப்படணும்னு கிடையாது. ராமகிருஷ்ணர் தெளிவாக சொல்கிறார், ஜீவ தயா அப்படிங்கிற வார்த்தையை அவர் ஒத்துக்கலை, ஜீவ சேவா அப்படின்னு சொன்னார். தயா கிடையாது. நாம் தயை மூலமாக வேலை செய்யக்கூடாது. தயை வேலை செய்தோம்னா என்ன ஆகிடும்? நாம் உயர்வாகவும் அவர்கள் தாழ்ந்தவர்களாகும். அவர்களுக்கு தொண்டு செய்கிறோம் அப்படின்னு வரும்போது நாம் கீழே இருப்போம், அவங்க உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. அவங்கள உயர்ந்த நிலையில் வச்சு ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் எல்லோருக்குள்ளும் யார் இருக்காங்க? இறைவன் இருக்கின்றான். ஸோ நான் இறைவனுக்காக செய்கிறேன். ஸோ இறை சிந்தனையோடு செய்கிறேன். நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு செயலும் இறை சிந்தனையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நாம் அந்த மாதிரி உள்ள உணர்வோடு நாம் போகலேன்னு இல்லை போகிறோன்னு வச்சுக்கோங்க. நாம் மேலே இருக்கோம், அவங்க கீழே இருக்காங்க அப்படின்னு நாம் உள்ள எண்ணத்தோடு போனோம்னா என்ன வரும் அப்படின்னு சொன்னால், அவங்க நம்மளை மதிக்கணும், அல்ல அவங்க நமக்கு ஏதாவது கொடுக்கணும், இந்த எதிர்பார்ப்பு வருமா வராதா? வரும். ஏன்னா நாம் அவங்கள காப்பாற்ற போகிறோம். நாம் அவங்கள காப்பாற்ற போகும்போது அவங்க நமக்கு ஏதாவது மரியாதை பண்ணணும், தோளில் துண்டு போடணும், மாலை போடணும், வரவேற்கணும், இந்த உணர்வு எல்லாம் நமக்கு தானாகவே வரும். ஸோ இந்த உணர்வு நமக்கு வரக்கூடாது. அப்போ நாம் எந்த நிலையில் தான் போகணும்?
அவர்கள் இறைவன் நிலையில் இருக்காங்க, அவர்களுக்குள்ள இறைவன் இருக்கின்றான், அவர்களுக்கு நான் தொண்டு செய்ய போகிறேன், தொண்டு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்து ஷாலு போடணும்னு நினைப்போமா? நினைக்க மாட்டோம். இப்போ நான் முன்னாடி ஒரு கூட்டத்திலே கூட சொன்னேன், நம்முடைய ஒன்றிய கூட்டங்களில் அமைப்பாளர்கள் இதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, எல்லா நம்முடைய அழைப்புதல் எல்லாம் அழைப்பில் இந்த வித்யாபீடம் தொடங்கின காலத்தில் இருந்து உள்ள பழைய அமைப்பாளர்கள் பேரெல்லாம் போடுறாங்க. எதுக்காக போடுறாங்க? எதுக்காக போடுறாங்க? அவங்கள கௌரவப்படுத்துது இல்லையா? அப்போ நாம் நோட்டீஸில் பேர் போட்டு அவங்களுக்கு என்ன வந்துடும்? கௌரவம் வந்துடும். அப்போ அவங்களுக்கு கௌரவம் வந்துன்னா என்ன வரும்? தலைக்க என்ன வரும் சொன்னா அதான் தலைக்கணம் வரும் இல்லையா? ஒரு டெங்கு காய்ச்சல் இருந்துடும். இப்போ நம்ம அந்த சிந்தனையே தப்புங்கிறேன். அப்போ அவங்களுக்கு நாம் பத்திரிகையில் போட்டால் தான் அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறோன்னா, அந்த மாதிரி சிந்தனை நமக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? அவங்கள நாம் உயர்வாக நினைக்கிறோமா தாழ்வாக நினைக்கிறோமா? சிந்தனை பண்ணுங்க. அதாவது நாம் பத்திரிகையில் அவங்க பேர் முன்னாள் அமைப்பாளர்னு போட்டு அவங்க பேரை போட்டால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வரும், திருப்தி வரும் அப்படின்னு நினச்சோம்னா அவங்கள உயர்வாக நம்முடைய மனசில் பதிய வச்சுருக்கோமா தாழ்வாக பதிய வச்சுருக்கோமா? தாழ்வாக தானே பதிய வச்சுருக்கோம். அதனால தான் நான் பல மேடைகளில் பார்க்குறேன், இப்படி பேர் போடுற யாரும் வர்றதில்லை. ஏன்னா அவங்க தாழ்ந்தவர்கள் இல்லை, அவங்க உயர்ந்தவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இடையில இங்கே போயிருந்தது, எல்லாரும் பேரும் போட்டிருந்தது, ஆனால் ஒருத்தரும் மேடையில் வரல, அங்கே இங்கே கிளை நின்ற மாதிரி தெரியலை. ஸோ இந்த சிந்தனையை நமக்கு மாறணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, இதே மாதிரி நம்ம போடுறோன்னா அர்த்தம் என்னென்னா, இதெல்லாம் மன தத்துவ ரீதியாக உள்ளது. போடுறோன்னா அர்த்தம் என்னென்னா என்ன அர்த்தம்? நம்ம அவங்க இதே மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்ப்பு இருக்கிறேன்னா தான் இதை செய்கிறோம். நாம் மேடையில் ஒரு ஆளை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? இன்னொரு ஆள் என்ன பாராட்டணும். நான் சில இடத்துல பார்த்துருக்கேன், தலைவர் செயலாளருக்கு போடுவார், செயலாளர் தலைவருக்கு போடுவார் இல்லையா? நடக்குதா இல்லையா? ஸோ அப்போது இது சாதா இயக்கங்களில் நடக்கலாம். நம்ம இயக்கம் அதுக்கான இயக்கம் இல்லை, அரசியல் மேடை இல்லை. அப்போ நாம் கர்மயோகத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லைங்கிறதா அர்த்தம் இல்லையா? அப்படி தானே? அதான் இல்லை, எதை நல்லவினே தீவினே செய்ய அவருக்கு மேலே பழிய போடுன்னு சொல்லியிருக்காரா? ஆமாம். இப்போ நல்வினையோ தீவினையோ செய்துட்டு என் பேரில் பழி போடு இல்லை, அப்படி போடுவதில்லை. செய்கிறதே அவர் தான் செய்கிறாரு. நீங்கள் செய்துட்டு அங்கே பழியை போடணுன்னா நீங்கள் செய்கிறதா வந்துடும். உங்களால் ஒரு விஷயமும் செய்ய முடியாது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அடுத்த நிமிஷம் என்ன செய்கிறோங்கிறது நம்ம கையில் இருக்கா? என்ன நம்ம கையில் இல்லை. அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால் நாம் செய்கிறோங்கிற எண்ணமே தப்பு. நான் நல்லது செய்துட்டு அதையும் அவருக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், நான் இந்த தீயது செய்துட்டு அதையும் அவருக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படிங்கிறதே கிடையாது. நாம் செய்யலை. இதை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், நான் ஒன்றுமே செய்யாமல் இருந்தேன்னா நான் பேசாமல் இருந்துருவேன். இல்லை இல்லை, ஒருத்தர் கேட்டாங்க, கர்மயோகம்னு சொல்கிறீங்க, பலனை எதிர்பார்க்கக்கூடாது, பலனை எதிர்பார்த்து எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னா நான் ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் பேசாமல், எல்லாம் கடவுள் தானே செய்கிறார். இல்லை அதான், அதாவது கடவுள் தான் எல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இல்லை கடவுள் தான் எல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றும் செய்யாண்டாமே அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டார். அப்போது செய்யாமல் இருக்க முடியுமா? இல்லை, கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. நாம் ஒன்றுமே செய்யலை, கடவுள் தான் எல்லாம் செய்கிறாருங்கிறது உயர்ந்த தத்துவம். அப்போ ஒருத்தர் கேட்குறார், இப்போ நான் ஒன்றுமே செய்யாமல் பேசாமல் இருப்பேனே, இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லி. இல்லை, கொஸ்டினே தப்பு. ஏன்னா நம்முடைய தியரி என்ன?
யார் செய்கிறாரு? எல்லாமே கடவுள் தான் செய்கிறாரு. இப்போ நான் செய்யாமல் இருக்கட்டான்னு கேட்டாச்சுன்னா நீ தான் ஒன்றுமே செய்யலையடா. இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை கர்மயோகங்கிறது ஈஸி இல்லை புரிகிறதுக்கு. புரிஞ்சாச்சுன்னா சந்தோஷம். நம்ம ஊர் சொல்லியில் வெட்டுக்கத்தி இருக்குது. நான் பழைய உதாரணத்துக்கே வரேன். வெட்டுக்கத்தி இருக்குது. வெட்டுக்கத்திக்கு நல்லதுனாலும் கெட்டதுனாலும் யார் தான் செய்கிறாங்க? அதே உரிமையாளர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த வெட்டுக்கத்தி நான் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால், ஆமாம் அதான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் நீ எல்லாமே கடவுள் தான் செய்கிறாரு அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதை கேட்டுட்டு அப்போ நான் பேசாமல் இருப்பேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், சமயப்பு நடத்த போக மாட்டேன். இருந்து பாரு, ஏன்னா உனக்கு உரிமை கிடையாது, நீ ஒன்றுமே செய்யலையே. அந்த தத்துவ விஷயம் புரியுதா உங்களுக்கு? நீ ஒன்றுமே செய்யலை, நீ கருவியாக தான் இருக்க. உன்னை செய்ய வைக்கிறது யாரு? பகவான் தான் செய்ய வைக்கிறார். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது நம்முடைய மனசில் ஏறிட்டுது அப்படின்னு சொன்னால், இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த வேலை செய்யும் போதும் சந்தோஷமாக செய்துட்டுமா. எனக்கு தெரியாது, அவர் செய்ய வைக்கிறார், அவ்வளோதான். இன்னொன்று பகவான் சொல்கிறார், இதே மாதிரி யார் புரிந்து கொண்டு செய்கிறார்களோ அவர்கள் செய்யும் போது தவறு வராது அப்படின்னு சொல்கிறார். ஏன் தவறு வராது? அவன் எதையும் ஆசைப்பட்டு பகவான் எல்லாம் செய்ய வைக்கிறார், அவர் இஷ்டம் போல நடக்குன்னா இவனுக்கு என்று சொந்த ஆசை கிடையாது, விருப்பு வெறுப்பு கிடையாது. ஒரு கர்மயோகியாக உண்மையிலே இருக்குன்னா அவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நாம் எல்லாத்துலேயும் எது பண்ணிட்டு இருப்போம்? நமக்கு விருப்பு வெறுப்பு இருக்கும். சாஸ்திரம் சொல்லும் போதே சொல்லுது, சம்சார சொப்ன துல்லியக ராகத்வேஷ சங்குலக அப்படின்னு சொல்லுது. இந்த உலகம் ஒரு சொப்னம் போல, கனவு போல, விருப்பு வெறுப்பு கலந்தது. நாம் ஒவ்வொன்றையும் ஆலோசிச்சு பார்ப்போம். நாம் எதையாவது ஒன்றை விரும்புவோம் அல்லது வெறுப்போம். எனக்கு இட்லி எனக்கு பிடிக்கும் அல்லது பிடிக்காது. வீச்சப்பம், இன்னைக்கு வீச்சப்பம் பிடிக்கும் அல்லது பிடிக்காது. ஒருத்தருக்கு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு பிடிக்காது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் எதையாவது நாம் பார்க்குறோமா? இப்போ ஐஸ்கிரீம் அதான் இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறாம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஐஸ்கிரீம் வரும். ஆனால் காலையிலேயே கிஷோர் சொல்லியிருக்கார், அவருக்கு தெரியுமா, எனக்கு சுகரை என்னால் பாயசம் வேண்டான்னு யாரெல்லாம் நேற்றுக்கு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஐஸ்கிரீம் கிடையாது. இல்லை, முதல்ல யாரெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டான்னு கிஷோர் சொல்லியிருக்காரு. அவருக்கு ஆள் தெரியும் சொல்லியிருக்காரு. இல்லை, அதான் தர மாட்டார். நான் சொல்லியிருக்கேன், யாரையும் கட்டாயப்படுத்தாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன சரி, இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்குள்ளால என்ன இருக்கு? விருப்பு இருக்கு. இது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தொந்த்வாதீதோ விமச்சரக அப்படின்னு வருது. அந்த பாட்டு தொடக்க என்ன சொல்லுங்க? எத்திரிச்சா லாபசந்துஷ்டக தொந்த்வாதீதோ விமச்சரக சமஸ். கர்மயோகம் இதுதான். தற்செயலாக கிடைப்பதில் திருப்தி. அடுத்து என்னது? இருமைகளை கடக்கிறது. இருமைகள்னா இதெல்லாம் நன்மை தீமை, பாவம் புண்ணியம், சுக துக்கம், லாப நஷ்டம், குளிர் வெப்பம், இதெல்லாம் இருமைகள். இந்த இருமைகளை எல்லாம் கடக்கணும். அடுத்த வரி அடுத்து என்ன சொல்லுது? சம சித்த அசித்தௌச்ச, வெற்றி தோல்விகளில் சமம். அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? இல்லை பிரியமான சொல்லு, கிருத்வாபி ந நிபத்தியதே, அவன் செய்யக்கூடிய செயல்களால் அவன் பந்தப்படுத்துவதில்லை, அது அவனை கட்டுப்படுத்துவதில்லை. ஸோ நாம் அந்த மாதிரி செய்யணும். நாம் சமயப்பு எடுக்க வந்திருக்கிறது, நாம் சமயப்பு பொறுப்பில் இருக்கிறது, இதெல்லாம் எதற்காகனா இறைநிலை அடைவதற்காக. ஸோ இறைநிலை அடைய வேண்டுமானால் என்ன பண்ணணும்? இதில் இருந்தெல்லாம் விடுபடணும். தற்செயலாக கிடைப்பதில் சந்தோஷம் வரணும். தற்செயலாக கிடைப்பதில் சந்தோஷம் வருமா? ஐஸ்கிரீம்னா இப்பவுமே சொல்லியார் 3 வேணுங்கார். சரி, அப்போ எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை சாப்பிட்டு போகிறது இல்லையா? இப்போவே 3 கிடைச்சா நல்லதுன்னு. இங்கே இப்போ கிடைக்காத ஒன்று ஒரு ஆள் பயந்துக்கிட்டே இருக்கு.
இப்போ இல்லை நான் இது உண்மையிலே நான் இந்த தமாஷெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் அதை தமாஷா எடுத்துக்கணும், சிந்தனை பண்ணணும். இது எல்லாமே காரியம். தற்செயலாக கிடைப்பதில் சந்தோஷப்படுறதுக்கு நாம் எப்பவும் தயாராக இருக்கணும். ஒருத்தன் ஏசினாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். எத்திரிச்சாலும் அவன் சந்துஷ்டக எல்லாத்துலேயும் நீ நினைச்சது ஒரு ஐஸ்கிரீம் கிடைச்சாலும் சந்தோஷம், அப்படி கிடையாது. ஐஸ்கிரீம் கிடைக்கலாட்டாலும் சந்தோஷம். புரியுதா? இப்போ புரியுதா? அவளுக்கு கொடுக்காத இருக்கிறதில் உனக்கு இவ்வளோ சந்தோஷமா? தற்செயலாக நடப்பதில் தான் சந்தோஷப்படணும். நாமே முதல்ல திட்டப்பட்டு சந்தோஷப்படக்கூடாது. தற்செயலாக, அதாவது இதில் ரொம்ப அதாவது ரொம்ப நுட்பமான விஷயம், ரொம்ப சிந்தனை பண்ண வேண்டிய விஷயம். நம்ம வெளியில் பார்க்கும்போது ஒரு தமாஷாக இருக்குது மாதிரி இருக்குது, அப்படி இல்லை. எதிர்ச்சா லாப சந்துஷ்ட. இந்த ஒரு பாட்டையும் முழுமையாக கடைபிடிச்சோன்னா போதும், இறை நிலையை அடைஞ்சிடலாம். எதுனாலும் சந்தோஷமாக இருக்கணும். திட்டுனாலும் சந்தோஷம், புகழ்ந்தாலும் சந்தோஷம், லாபம்னாலும் சந்தோஷம், நஷ்டம்னாலும் சந்தோஷம். இருமைன்னா தானே சொல்கிறாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கிறதுல சந்தோஷம், கிடைக்காட்டாலும் சந்தோஷம். இல்லை கசப்பு மருந்து வேப்பம் கஷாயம் கொடுத்தாங்கன்னா அதுலேயும் சந்தோஷம். ஆனால் நமக்கு கஷாயம் கொடுத்தாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கஷாயம் குடிக்க மாட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இருமைகளில் இருந்தெல்லாம் விடுபடணும். அப்படி விடுபட்டோன்னா என்ன ஆகும்னா நம்முடைய செயல்திறன் அதிகமாகும். கர்மத்தை யோகமாக செய்யும்போது கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா நம்முடைய செயல்திறன் அதிகமாகும். நாம் செய்யக்கூடியது எல்லாமே ஒரு நேர்மையாக நாம் செய்தோம்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அதிகமாகும், சாதா ஒருத்தர் செய்கிறத விட. விவேகானந்தர் சொல்றார், ஒரு யோகி எது செய்தாலும் அவன் நன்மையாக செய்யும், நல்லதாக செய்ய முடியும். சமையல் பண்ணால் சிறப்பாக பண்ண முடியும், பாட்டு பாடினா சிறப்பாக பாட முடியும், எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்கிறார். எப்போ? அதை யோகமாக அவன் செய்யும்போது. ஸோ நாம் அந்த மாதிரி செய்கிறதுக்கு நாம் பழகணும். அப்படி நாம் பழகும்போது நம்மகிட்ட உள்ளே இருக்கக்கூடிய சக்தி நிறைய என்ன வரும்? வெளியில் வரும். ஆனால் பலனில் பற்று வைத்து செய்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா செயல் சரியாக நடக்காது. நான் பல உதாரணங்கள் பல தடவை சொல்லியிருக்கேன். அதனால் அந்த உதாரணம், இப்போது ஒரு உள்ளே போய் அடுத்த வீட்டில் போய் ரோஜா செடி வாங்கிட்டு வந்தது, ரோஜா செடியை கொண்டு நட்டுது, போகும்போது தண்ணி விட்டுட்டு ஸ்கூலுக்கு போச்சுது. சாயந்தரம் பார்த்தா பூ பூத்திருந்ததா? இல்லை. அப்போ உடனே என்ன பண்ணுது? வேற அடிச்சிருக்கான்னு தெரியல, அதனால் பிடுங்கி பார்க்குது. பார்த்தா என்ன இல்லை, திருப்பி உள்ளே வச்சுது மூடிட்டு. அடுத்த நாள் காலையிலேயும் ஸ்கூலுக்கு போகும்போது தண்ணி விட்டுட்டு போச்சுது. சாயந்தரம் வந்தது, பூ பூக்கல்ல, பிடுங்கி பார்த்தது. முடியுமா? என்னைக்காவது பூ பூக்குமா? ஸோ அப்போது பற்றுதலோடு செய்தோம்னா நாம் எந்த செயலையும் ஒழுங்காக செய்ய முடியாது. இன்னொரு உதாரணம் நமக்கு உங்களுக்கு வழக்கமான சொல்கிற உதாரணம் தான். ஒரு மருத்துவர் இருந்தார், அறுவை சிகிச்சை நிபுணர். எத்தனை கேஸ் வந்தாலும் டெய்லி 4-5 பேருக்கு இதயத்தை அறுவை சிகிச்சை பண்ணி சக்ஸஸ் ஆகும். அப்படிப்பட்ட சிறந்த மருத்துவர். அப்போ கை ஒன்றும் நடுங்காது. ஆனால் அவருடைய மகனுக்கு அறுவை சிகிச்சை பண்ணணுன்னா அவர் வேறு மருத்துவரை தான் கூப்பிடுவார். ஏன்? என்ன காரணம்? பற்று. இது எல்லாரும் சாகக்கூடாதுன்னு நினைப்பார், இது கண்டிப்பாக சாகக்கூடாது. அப்போ பற்றில் வந்துடும். பற்றில் வந்தால் என்ன வந்துடும்? கை நடுங்கும். அப்போ கர்மயோகத்தின் சிறப்பு புரியுதா? அப்போ நம்ம பற்றுதல் இல்லாமல் வேலை செய்தால் எல்லா வேலையும் நாம் சிறப்பாக பண்ண முடியும். பற்றுதலோடு வேலை செய்தோம்னா வேலை என்ன ஆகாது? சிறப்பாக இருக்காது. எந்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் சிறப்பாக இருக்காது. எனக்கு யாராவது மேடையில் துண்டு போடணும் அல்லது பாராட்டணும்னு நினச்சிட்டு செய்தோம்னா கண்டிப்பாக நம்ம முழுமையாக அந்த வேலையை செய்ய முடியாது. அப்போ எல்லாமே இறைவன் செய்கிறான்ங்கிற உணர்வை வளர்த்து கொள்ளணும். எல்லாமே இறைவன் செய்கிறான் அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்யலையாண்ணா பல விஷயங்கள் நமக்கே தெரியும். நாம் அதை சிந்தனை பண்ணி பார்த்தோன்னா தெரியும் எல்லாம் இறைவன் செய்கிறான். இப்போ நாம் இருக்கிறோம், நாம் ரத்த ஓட்டம் யார் பண்ணுறா? ரத்தத்தை ஓட வைக்கிறேன் நான் சொல்கிறேன், அப்படி இந்த டைரெக்ஷன்லேயே ஓடுன்னு சொல்லி அது பாட்டு நடக்குது. மூச்சு விடுறது யார் பண்ணுறா? அதுவாக நடக்கு, அவ்வளோதானே. ஜீரணம் ஆகிறது எல்லாம் அதுவாக நடக்குது. நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நம்ம உடம்பு தான். உடம்பே நம்ம கண்ட்ரோலில் இல்லை.
உடம்புடைய ஒரு பாகம் கூட நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை. ஏதாவது பாகம் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கா? ஒரு பாகம் நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை. எல்லாம் அதுக்கு இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்குது. ஜீர்ணாதி இன்னைக்கு காலையில் வீச்சப்பம் சாப்பிட்டேன். ஒரு வீச்சப்பம் நேரே காதுக்கு போகட்டும். ஏன்னா நிறைய பேசுவாங்க, கேட்க வேண்டியிருக்கு, அதனால் காதுக்கு போகட்டும். குறிப்பெடுக்க வேண்டியிருக்கு, அதனால் ஒரு வீச்சப்பம். இல்லை இல்லை இல்லை, அதாவது திருப்பி திருப்பி ஞாபகம் ஊட்டும் போது மறக்காது. திருப்பி திருப்பி ஞாபகம் ஊட்டும் போது மறக்காது. எப்போ நாம் ஒன்றை திருப்பி திருப்பி நினைக்கிறோமோ, இந்த உடம்பு நான் சொல்லி ரொம்ப ஜென்மமாக நினச்சி வச்சுருக்கோம். அதனால தான் இந்த உடம்பு நான் இல்லைங்கிறது ஈஸியாக வரமாட்டேங்க. திருப்பி திருப்பி நாம் புரிய வைக்கணும் இந்த உடம்பு நான் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆகிடும், இந்த உடம்பு நான் இல்லைங்கிறத உணர்வில் நாம் தெளிவாக இருப்போம். அதனால் திருப்பி திருப்பி இதை மனசில் யார் சொல்லாட்டாலும் நாம் சொல்லிக்கணும். என்னுடைய செயல் கிடையாது, இறைவனுடைய செயல்தான். இறைவன் தான் எல்லாம் செய்கிறாரு. பலனில் பற்றுதல் வைக்கக்கூடாது. பற்றுதல் வச்சா அந்த வேலையை நாம் சிறப்பாக செய்ய முடியாது. இதை நாம் திருப்பி திருப்பி மனசில் பதிய வைக்கணும். அப்படி வச்சோன்னா தான் நாம் சமய வகுப்பு ஆசிரியராக அல்லது பொறுப்பாளர்களாக முழு தகுதியோடு இருக்கணும்னு அர்த்தம். அகங்காரத்தோடு நான் செய்கிறேன் அப்படிங்கிறதோட செய்தோம்னா முழு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அதனால் என்ன நஷ்டம்னா, நாம் இறைநிலை அடைவது நஷ்டப்படும். இறைநிலை அடைய வேண்டும் என்ற நம்முடைய குறிக்கோள், மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள் நமக்கு நஷ்டப்பட்டுரும். திருப்பியும் ரொட்டேஷனில் வர வேண்டியிருக்கும். ஸோ இந்த 3 வினைகளும் அழியணும். 3 வினைகள் அழிகிறதுக்கு, சஞ்சிதம் அழிகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஞானம். பிராரப்தம் அழிகிறதுக்கு சொல்லலை, அந்த புஸ்தகத்தில் இருக்குது, பாட புஸ்தகத்தில் இருக்குது. பிராரப்தம் அழிகிறதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நடந்தான் அனுபவித்து தான் அழிக்கணும். சஞ்சிதம் இது ஆகாமியம் வராமல் இருக்கிறதுக்கு சேவையாக அல்லது எதிர்பார்ப்பு இல்லாமல் இறைவனுடைய கருவி அப்படின்னு சொல்லி செய்யணும். அப்படி நாம் செய்தோம்னா நம்முடைய செயலெல்லாம் மிக திறமையானதாக ஆகும், மிகவும் சிறப்பாக அமையும், சிறந்த பலன் நமக்கு கிடைக்கும். இப்படி நாம் செய்யும்போது இன்னொரு நன்மை கூட நடக்கும். நம்ம கூட வேலை செய்கிறாங்களே அவர்களுக்கு மனம் புண்படாதபடி நாம் செயல்படும் இல்லையா? நம்ம இறைவனுடைய கருவின்னு செய்யும்போது என்ன ஆகாது, நாம் அடுத்தவங்களை. ஆனால் இப்போ இல்லாமல் நான் எனக்கு பலன் வேணும், எனக்கு கௌரவம் வேணும்னு நினைக்கும் போது அடுத்தவங்களுக்கு ஏதாவது கௌரவம் வந்துட்டுனா நமக்கு என்ன ஆகும், வயிறு எரிய தொடங்கும் இல்லையா? ஆகுமா ஆகாதா இல்லையா? சொல்கிறது சரியாதப்பா. நாம் அடுத்தவர்களுக்கு நமக்கு புகழ் வேணும்னா அடுத்தவனுக்கு என்ன வரக்கூடாது, வரக்கூடாது இல்லையா? அப்போ அடுத்தவனுக்கு புகழ் கிடைச்சா நமக்கு என்ன ஆகும், புகழ் குறையில மனசுல அப்படி யார் எது ஆமாம். இதில் தான் நாம் நேற்றைக்கு நாம் பேசின 2 இது வருது. பாரமார்த்திய சத்தியம், வியாபகாரிய சத்தியம். நீங்கள் சொல்கிறது பாரமார்த்திய சத்தியம், திருட வைக்கிறதும் அவர் தான். எல்லாமே நாடகம் நடிப்பன்னாதன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்லை இல்லை, அவங்க கேட்குற இல்லை, இன்னொருத்தனை இன்னொருத்தன் திருடுறான்னா அதை செய்ய வைக்கிறது இறைவன் தானேன்னு கேட்குறாங்க. அப்படி தான் அது ஒரு ட்ராமா இருக்குது, ஒரு சினிமா இருக்குது. சினிமாவில் ஒரு வில்லன் வரான், ஒரு கதாநாயகன் வரானா வரலையா? அது யாருடைய விருப்பம்? கதையாசிரியருடைய விருப்பம், டைரக்டருடைய விருப்பம். இதில் நாம் போய் கொஸ்டின் பண்ண முடியுமா? அது சரியா தப்புன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி இறைவன் ஒருத்தனை திருட வைக்கிறான்னா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? பாவபுண்ணியம் அது ஒரு சினிமா, அது நடக்கவே இல்லை. பாரமாத்திய சத்தியம் எல்லாமே மித்தியான்னு படித்தது தானே.
அதான் நமக்கு அதை சரியாக நாம் உள்வாங்காததுனால உள்ள பிரச்சனை. நம்ம இந்த உலகத்து மாயையில் இருக்கிறதுனால நமக்கு புரிய மாட்டேங்குது. அது இல்லை, அதான் நமக்கு அது தெளிவாக புரியலை. இப்படி தாம்மா நான் இதை புரியறதுக்கு நான் 45 வருஷம் இந்த வருஷத்துல இருந்து தலைகீழாக இருந்திருக்கு. நீங்கள் ஒரு நாள் எல்லாம் புரியணும்னா இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுங்க. அதாவது ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அவன் ஏன் தப்பு பண்ணுறான், அவன் செய்தால் பாவம் தானே, இறைவனே அப்படி செய்கிறாருன்னு கதையில் வெளில வர. எனக்கு எந்த கதை பழைய கதையில சொல்லுவேன், திருவிளையாடல் புராணத்தில் எதுக்காக தர்மிக்கு ஒரு பொற்கொழி கொடுக்கணும்னா அங்கே ஏன் போகணும், நிறைய ஒரு பொற்கொழியை கொண்டு கொடுத்துட்டு சிவருமா அவருக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே, அங்கே ஒரு சண்டையாக உருவாக்கணும். இப்படி கேட்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்குதா? இல்லை. புரியுதா? அதனால் கர்மயோகம் கொஞ்சம் புரிகிறது கஷ்டம், கொஞ்சம் சிந்தனை பண்ணணும் நாம். ஸோ நாம் அங்கே நடக்குன்னா இறைவனுடைய திட்டம் நடக்குது, அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. அவர் சர்வாதிகாரி. அவர் ஒன்று முடிவு பண்ணும்போது நம்மகிட்ட ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறார். என்னது ஏ 2 நிமிஷம் அதிகமாகிடுச்சு, போதும். இப்போ உடனடியாக என்னது பார்த்தீங்களா, என்ன போல இல்லையா? யார் சொன்னது? யார்? அங்கே பாருங்க, அமைப்பாளர்லாம் கேருங்க, நான் அப்படி இல்லையா, நான் சொல்லல, அவங்க சொல்கிறாங்க. கரியோ அடுத்து இப்போ நம்ம உணவுக்கு போயிட்டு சரியாக எத்தனை மணிக்கு அடுத்த நிகழ்ச்சி? 2:30. 2:30க்கு 2:30ன்னா 2:25க்கு இங்கே இருக்கணும்.